ரிஷபராசிக்காரங்க எல்லாத்துலேயும் ஜெயிப்பாங்க. அரசு, அரசியல்வாதிங்க எல்லாமே பெரிய பொறுப்புக்கு வருவீங்க. பெற்றோர் பெரியோருடைய பரம்பரை தொழிலெலாம் எடுத்து செய்வீங்க. தலைமுறை தொழில் செய்யக்கூடியவங்க பரம்பரை தொழில் நஷ்டத்தில் போனதை கூட மாற்றி வெற்றி அடைய வைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ஆச்சரியமாக இருக்கும், பண்ணி பாருங்க. அதே போல் கண்டிப்பாக படைப்பாளிகள், கலைத்துறையினர்கள், மீடியா துறையினர்லாம் சக்கப்போடு 2025 ஒரு 3 ராசியில் நீங்களும் வரீங்க. எதுக்கு? சூப்பர் டூப்பரில். அதனால் தைரியமாக முன்னேறுங்க. வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தேகாரிக்கம் பெரியவங்களது பார்த்துக்கும். கேது வரான்ல நாளில் பெற்றோர் பெரியோருடைய தேகாரிக்கம் கவனம். பெற்றோர் பெரியோர் பல்லு புல்லுன்னு விளையாதீங்க. அவங்க ஏதாவது அட்வைஸ் சொல்லுவாங்க. அட்வைஸ் சொல்லனா எப்படிங்க பேரண்ட்ஸ் ஆக முடியும்? உங்களை பற்றி தப்பாக கூட சொல்லுவாங்க. உடனே பாயாதீங்க. சாரின்னு கேட்டு போங்க. என்ன கெட்டா போயிட போறீங்க? அதான் நல்லது நடக்குது. பணம் நல்லா வரும். நல்ல முதலீடு பண்ணுங்க. துணைவி கிட்ட மட்டும், துணைவியார்கிட்ட மட்டும், துணைவி துணவன் அதான் கணவன் சும்மா போயிட்டு நீ அந்த காலத்தில் என்ன இப்படி சொன்ன, இந்த காலத்தில் இப்படி சொன்ன, 1943 கதையெல்லாம் பேசாதீங்க. 2025 சார், ஹாப்பியாக இருங்க. நிறைய நல்லது. ஹெல்த் மட்டும் பார்த்துக்குங்க. அதிலே நான் சொல்லிட்டேன், பழைய கடன் செட்டில் ஆகும். எல்லா வசதியும் வரும். அஷ்டலட்சுமி வரணும்னா வீடு வரும், நலம் வரும், பணம் வரும், நகை வரும், எல்லாம் வரும். எல்லாமே தானே வருது. உத்தியோகத்தில் நான் மாற்றிக்கலாமா? பண்ணிக்கோ, யார் கேட்கறது? அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாமா? தொடங்கிக்கோ. யோசிச்சுக்கினே இருக்காத. இந்த மாதிரி டைம்லாம் வராது உனக்கு. இன்னும் 27 வருஷம் ஆகும். ரிஸ்க் எடு, ரிஸ்க் சாப்பிட்லாம்.